நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் சொல்லி இருக்கிறார்கள். قال النبي صلى الله عليه وسلم تخلقوا بأخلاق الله أو كما قال تخلقوا بأخلاق الله. அல்லாஹ்வுடைய குணத்தை கொண்டு குணம் பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய குணத்தை குணங்குடியார்கள் நீங்களும் குணத்தை குடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலாவுடைய குணங்களை நீங்களும் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸுக்கு சாதாரணமாக கடலின் உள்ளே குளியோடாமல் வெளியிலே நீச்சல் அடிக்கின்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், நல்ல குணத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள், நல்ல குணத்தோடு இருந்து கொள்ளுங்கள் என்று மட்டும் இதற்கு விளக்கம் சொல்லி முடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஞான கடலின் உள்ளே குளியோடுகின்ற ஞானிகள் என்று சொல்கிறார்கள், தஹல்லகு பி அஹ்லாகில்லாஹ். இந்த வசனத்தை ஏன் சிலாக்கள் தூங்குறீங்க? இந்த டைமுக்கு என்னப்பா உங்களுக்கு தூக்கம் பாரு? மிருகங்கள் தான் இந்த டைமுல படுக்கும், மனுஷன் படுக்க மாட்டானே. மிருகங்கள் தான் இந்த பறவைகளை பாருங்க மகரிபோட அடைஞ்சு போகும், அவங்களை பாருங்க மகரிபோட போய் அடைஞ்சு வைத்திரும், மற்ற மிருகங்களை பாருங்க நேரத்துடைய படுத்துடும். மனுஷன் இந்த மஜ்லிஸ்ல இருந்துகிட்டு அதீத கேட்டுக்கிட்டு கண்ணை தூங்குறானண்டா அவன் ஹயவானை விட மோசமானவன தான் இருப்பான். ஏன்ப்பா அவன் இந்த மஜ்லிஸுக்கு வரணும்? முடிஞ்சா தஹல்லகு பி அஹ்லாகில்லாஹ். அல்லாஹ்வுடைய குணத்தை கொண்டு குணம் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வேறொரு வசனத்துல சொல்றேன்டா, எப்படி சொல்லலாம் தெரியுமா? ஹதீஸ்ல இப்படித்தான் வசனம் வந்துடுச்சு, அதை மாத்தி சொல்லல, அதை விளங்கப்படுத்த வேண்டாம். வேறொரு வசனத்துல இப்படி சொல்லலாம், இத்தஸிஹூ பி சிஃபாத்தில்லாஹ். இத்தஸிஹூ பி சிஃபாத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய சிபத்துகளை கொண்டு, அல்லாஹ்வுடைய இயல்புகளை கொண்டு நீங்கள் இயல்பு எடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது உங்களில் மனித இயல்புகள் இருக்கின்றனவே, அவற்றை நீங்கள் களைந்து விட்டு, கலட்டி எறிந்து விட்டு அல்லாஹ்வுடைய சிபத்துகளை கொண்டு, அல்லாஹ்வுடைய குணங்களை கொண்டு நீங்கள் குணம் பெற்றுக் கொள்ளுங்கள். தஹல்லி, உடை அணிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய குணம் என்ன? அல்லாஹ்வுடைய சிபாத் என்ன? ரஸாக், உணவளிப்பவன், இது அவன் சிபத். அந்த சிபத்தை நீ எடுத்துக்க, நீ உணவு கொடு. ரஃபார், குற்றங்களை மன்னிப்பவன், அது அவன் சிபத்து. அதை நீ எடுத்துக்கொள்ளுமெண்டா நீ குற்றங்களை மன்னி. ரவுஃப், இரக்கமுள்ளவன், அவனுடைய சிபத்து. அதை நீ எடுத்து நீ இரக்கமுள்ளவனாக இருந்து கொள். முஹய்யி, ஹயாத்தாக்குபவன், அவனுடைய சிவத்து. அதை நீ எடுத்து ஹயாத்தாக்குபவனாக இரு. முஹய்யி, மௌத்தாக்குபவன், அவனுடைய சிவத்து. அதை நீ எடுத்து மௌத்தாக்குபவனாக இரு. நீ ஒரு வஸ்துவுக்கு ஆகு என்றால் அது ஆக வேணும். ஒரு வஸ்துவை பார்த்து அழி என்றால் அது அழிய வேண்டும். அப்போதுதான் நீ அல்லாஹ்வுடைய குணத்தை கொண்டு குணம் கொண்டவனாவாய். குற்றத்தை மன்னிக்கிறதுல மட்டும், இசுக்கு கொடுக்கிறதுல மட்டும், இரக்கம் காட்டுவதில் மட்டும் அல்லாஹ் தஆலாவுடைய குணத்தை கொண்டு குணம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? தஹல்லகு பி அஹ்லாகில்லாஹ். அஹ்லாக்ங்கிறது பன்மை, குலுக் என்ற சொல்லின் பன்மை சொல். அல்லாஹ்வுடைய சிபாத்துக்கள் அனைத்தையுமே எடுத்துக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய சிபத்து அவ்வளவையும் நாங்க என்ன செய்யலாம்? எடுக்கலாம். கெட்ட குணத்தை பார்த்து நீ ஆகு விளம்பெரியண்டா விளம்பெரிக்கும்,
நான் உங்களுக்கு முதல்ல சொல்லி காட்டி இருக்கிறேன், ஞாபகப்படுத்துவதற்காக, தெரியாதவர்களும் இருப்பார்கள் என்பதற்காக சொல்கிறேன். இந்த மனிதன் சாதாரணமானவன் அல்ல. அல்லாஹ் தஆலாவினுடைய 99 திருநாமங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னிடத்திலும் தந்திருக்கிறான், உங்களிடத்திலும் தந்திருக்கிறான். இந்த இன்சானுக்கு தான் கொடுத்திருக்கான். வேற கோழிக்கு இல்ல, மாட்டுக்கு இல்ல, ஆட்டுக்கு இல்ல, வேற உயிரினங்கள் எதுக்குமே கிடையாது. இன்சானுக்கு தான் கொடுத்திருக்கான். நீங்க வலது கையை எடுத்து பார்த்து இடது கையையும் வைத்து ஜெயின் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் 99 திருநாமங்கள் எந்த இடத்துல இருப்பது தெரியும். ஒரு வலது கையை பாருங்க, எத்தனை இலக்கம் இருக்கு? 18 இருக்கும். இந்த அறிக்கை பாருங்க, இது 1, இது 8, 18. வலது கையில 18. இடது கையில இலக்கத்தை அல்லாஹ் தஆலா ரேகை மூலம் தந்திருக்கிறான். 81 மாறி இருக்கும். 8 இந்த பக்கம், 1 அந்த பக்கம் இருக்கும். 81ஐயும் 18ஐயும் வைத்து கூட்டினால் எத்தனை வரும்? 99 வரும். அல்லாஹ் தஆலா இந்த கையில விளையாடி இருக்கானா? ரேகையை போட்டு சும்மா விளையாடி இருக்கிறானா? மனிதா, நீ பாரு, உன் கையை பாரு. அதிலேயே 99 திருநாமத்தையும் நான் உன்னிடத்துல தந்திருக்கேன். நீ தேங்காய் பூ கையில வச்சுக்கிட்டு தேங்காய் பாலுக்கு அலைகிறவனை போல அலைஞ்சு கொண்டிருக்கிறாய். நீ ஹயாத்தாக்கலாம், நீ மௌத்தாக்கலாம், நீ மன்னிக்கலாம், நீ இரக்கமுள்ளவனாக இருக்கலாம், நீ உணவளிக்கலாம், எதுவும் செய்யலாம். தஹல்லகு பி அஹ்லாகில்லாஹ், இத்தஸிஃபு பி சிஃபாத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய சிவத்துகளை கொண்டு நாங்க சிவத்து பெற்றால், குணம் கொண்டால் குற்றம் வராது. உங்களால எந்த ஒரு செயலும் வெளியானதாக ஆகாது. எது நடந்தாலும் அது அல்லாஹ்வால் நடக்கும், எங்களால் நடக்காது. அந்த குணத்தை குறித்துக் கொள்ள வேண்டும். அதன் பின் இந்த நிகழ்வு நடைபெறும். எங்கட தகப்பனார் அவர்கள் வெளிகாமத்துக்கு சென்று, அந்த காலத்தில் யாசீன் மௌலானா என்று ஒரு பெரிய மனிதர் இருந்தார்கள், கராமத்துடைய பெரிய மனிதன். அந்த பெரிய மனிதரை அந்த காலத்தில் இருந்த விஷயம் தெரியாத உலமாக்களும் எதிர்த்திருக்கிறார்கள். அந்த பெரிய மனிதனை சந்திக்க போன நேரத்தில் அவர்கள் அங்கே இருக்கவில்லை. அவர்களுடைய சம்பந்தன் யாசீன் ஹசரத் அவர்கள் அங்கே இருந்தார்கள். வாப்பா அவர்கள் யாசீன் ஹசரத் அவர்களுடைய அறைக்குள் சென்று பார்த்தவுடன் ஃபுசூஸுல் ஹிகம் என்ற ஞான நூல் தான் இருந்ததாம். வாப்பா பார்த்தார்களாம், ஃபுசூஸுல் ஹிகம் என்ற இப்னு அரபி அவர்களின் ஞான நூலை பார்க்கின்ற ஒருவர் பெரும் மேதையாகத்தான் இருக்க வேண்டும். நாம இவர்கிட்ட மனுஷன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படி என்று பாப்பா கேட்டார்களாம். ஹசரத், எனக்கு ஒரு சந்தேகம் மனசுல ரொம்ப நாளா இருக்கு, அதை கேட்டு தெளிவுறதுக்கு ஆட்கள் கிடைக்கல, உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன்னு சொல்லி தாருங்கள். என்ன ஒன்று கேட்டார்களாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், லா யுஸ்அலு அம்மா யஃஅலு வஹும் யுஸ்அலூன். லா யுஸ்அலு அம்மா யஃஅல். இறைவன் எதை செய்தாலும் அவனிடத்தில் ஏன் செய்தாய், எனக்கு செய்தாய் என்று எவராலும் கேட்க முடியாது. வஹும் யுஸ்அலூன். அடியார்கள் எதை செய்தாலும் ஏன் செய்தீர்கள், எதற்காக செய்தீர்கள் என்று கேட்கப்படுவார்கள் என்று குர்ஆன்ல வருகிறே. இது என்னமோ ஒரு ஆணவத்தில் அதிகாரத்தில் பேசுற மாதிரி தெரியுதே. ஒரு தலைவர், இந்த கூட்டத்துக்கு நான் தலைவர் என்று வச்சுக்குவோம் உதாரணமாக. நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நான் என்ன செய்தாலும் நீங்கள் என்னிடம் கேட்கக்கூடாது, நீங்கள் என்ன செய்தாலும் உங்களிடம் நான் கேட்பேன் என்று சொன்னா அந்த பேச்சு ஆணவம் பிடித்த பேச்சாக பெருமையில் பேசுவது போல் தெரிகிறது அல்லவா? அல்லாஹ் தஆலா எதை செய்தாலும் நியாயமாத்தான் செய்வான். யாருக்கும் எப்போதும் அநியாயம் செய்ய மாட்டான். நியாயமா செய்யற ஒரு தலைவன் அந்த மக்களிடத்துல சொல்லலாம், நான் என்ன செய்தாலும் இங்க என்னிட்ட கேட்டுங்க விளக்கம் என்று சொல்லலாம். அப்படி சொல்லாமல் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், லா யுஸ்அலு அம்மா யஃஅல். நான் என்ன செய்தாலும் எனக்கிட்ட யாரும் என்ன என்று கேட்க கூடாது. வஹும் யுஸ்அலூன். உங்கள்ட்ட நான் கேட்பேன்.
அதிகாரத்தில் பேசுற மாதிரி தெரியுதே, இது சரியா, இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறது சரியா என்று யாசீன் ஹஸரத் அவர்களிடத்திலே கேட்ட போதுதான் யாசீன் ஹஸரத் அவர்களுக்கு இப்படி ஒரு ஞானம் ஏற்பட்டது. இப்படி ஒரு கேள்வி இதனுள் இருக்கிறது என்பதை அவர்கள் உணரக்கூடிய நிலை ஏற்பட்டது. பாப்பா அவர்களுக்கு விளக்கம் சொல்லவில்லை. பாப்பா திரிந்து விட்டார்கள். பிறகு ஒரு காலத்திலே வாப்பா அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லி சொன்னார்கள். இதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? அவன் செய்வதை பற்றி கேட்க முடியாது, கேட்கப்பட மாட்டாது. ஒருவன் அவனாக ஆகி எதை செய்தாலும் அதுக்கு கேள்வி இல்லை. ஒரு இன்சான் அவனிலே பனாவாகி அவனாகி அவன் செய்தானே ஆனால் அதற்கு கேள்வி கிடையாது. இவனாக இருந்து செய்து கொண்டால் தான் அதற்கு கேள்வி உண்டு. ஆகவே நாங்கள் எதை செய்தாலும், நன்மையை செய்தாலும் தீமையை செய்தாலும் நாங்களாக இருந்து கொண்டு செய்தால் அதற்கு குணம் பெற்று என்னிடத்திலே இருக்கின்ற மனித இயல்புகள் போய் அக்குடைய இயல்புகள் வெளியான நேரத்தில் எங்களால் ஏற்படுகின்ற சொல்லுக்கோ எங்களால் ஏற்படுகின்ற செயலுக்கோ கேள்வி கிடையாது. அது அக்குடைய செயல், அது அல்லாஹ்வுடைய செயலாக ஆகிவிடும். அப்படியான ஒரு நிலையை பெற்றவர்கள் தான் குதுபுல் அக்தாப். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தொட்டி முடியும் வரைக்கும் உங்கள் மத்தியிலே ஒரு சில கருத்துக்களை தரலாம் என நான் எழுந்தேன். வேலைகள் முடிந்துவிட்டன. இப்பொழுது ஆவணப்படும். அதைத் தொடர்ந்து தபர்ருக் விநியோகம் நடைபெறும். நீங்கள் அனைவர்களும் அமைதியாக இருந்து செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பழுதாக கூடிய சாமானம் மட்டும் இல்லைங்க, அது தட்டுதுங்க.